வெயில் இருக்கிறது. இந்த வெயிலில் மக்கள் மீது மிகுந்த அன்பும் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய மாவட்ட செயலாளர் அருமையாளர் ஏ மணிகண்டன் அவர்கள் ஏற்பாட்டில் குளிர்விக்கக்கூடிய அனைத்து விதமான இங்கே தர்பூஸ் என்று சொல்லக்கூடிய தர்பூஸ் மற்றும் கரும்பு ஜூஸ் மற்றும் வெள்ளரிக்காய் தமிழகத்தில் 8வது குடைவெள்ளம் தமிழகத்துறை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தந்திருக்கக்கூடிய மாநில மருத்துவ அணியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் ஏவாவே கம்பன் அவர்களும் இங்கே வருகை தந்து இது கொடுமையான வெயில் தாக்கத்திலிருந்து நம்முடைய தமிழ் மக்களை காக்க இது அற்புதமான நீர் மோர் மற்றும் குளிர்ந்த பழங்களை கொடுத்து இந்த வெயில் மழை பெய்தாலும் தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரணாக இருக்கிறது. இந்த நாடு என்று சொன்னால் தோன்றும் இருக்கிறது, காய்ந்தும் இருக்கிறது. போகின்ற போது இந்த நம்முடைய முதல்வர் அவர்களும் அந்த உதயநிதி அவர்களும் தான் சென்னையிலே பெருவெள்ளத்திலே காத்தார்கள். அதே போல திருவண்ணாமலையில் மிகப்பெரிய மழை ஏற்பட்டு மலைச்சேர்வு தமிழகத்துடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலுடைய அற்புதமான செயல்பாட்டின் காரணமாக திருவண்ணாமலை இன்றைக்கு மிகப்பெரிய திருப்பதியை போல 24 hours அனைவருக்கும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கொடை வல்லனாக யார் பசி ஆற்றலில் என்று உலகத்தில் யாருக்கு பசி எடுத்தாலும் பொறுத்துக் கொள்ளாத திராவிட முன்னேற்ற கழகம் வெயிலில் இருந்து மக்களை காப்பதற்காக இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்தந்த இடங்களிலே மிகப்பெரிய எல்லா குழு அந்த கரும்பு ஜூஸ் பாருங்க, கரும்பு ஜூஸ் இளநீர் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒற்றை மேலே ஒற்று விடாம அமைதி மாநில மருத்துவர்களுடைய துணைத் தலைவர் டாக்டர் ஏவாவே கம்பன் அவர்கள் வருகிறது. இந்த கொடுமையான வெயில் என்று சொல்லக்கூடிய அரசியல் இந்த மக்களை குளிர்ச்சியான கரும்பு ஜூஸ் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. வழங்கப்படுகிறது, வெள்ளரி பழம் வழங்கப்படுகிறது, கீரைக்காய் வழங்கப்படுகிறது. மாவட்ட கழகத்தில் அதற்குள்ள செயலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான சிறப்புரை நடத்துவார். மாநில மருத்துவ அணி துறைத் தலைவருமான அண்ணன் கம்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாண்டவர்கள் அவர்கள், நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞர் அமைப்பாளர் நரேஷ் அவர்கள், அவருடைய தம்பிமார் அவர்கள், அவைத்தலைவர் அவர்களே, வந்திருக்கின்ற நகரக்கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களே, நகர நிர்வாகிகளே, வழக்கறிஞரை சார்ந்தவர்களே, அணியின் அமைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைவருடைய ஆட்சியிலே இன்றைக்கு நலத்திட்டங்கள் வழங்குவதிலே ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகம் இருக்கின்ற நிலையில் கூட ஆங்காங்கே தண்ணீர் பந்தலை அந்தந்த அணியின் சார்பாக அமைத்து இங்கே மாற்றுக் கட்சியோடு அமைக்கின்றார்கள். ஒரு பேருக்கு அமைத்து விட்டு சென்று விடுகின்றார்கள். ஆனால் அதை தொடர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இளைஞரணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, ஏன் சட்டமன்ற கூட விளையாட்டு அணி இருக்கின்ற 22 அணிகளை கூப்பிட்டு அங்கே தண்ணீர் பந்தலை திறப்பு என்ற ஒரு வாய்ப்பை தமிழகம் பெற்றிருக்கிறது.
இங்கே தண்ணீர் பகுதியை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த யுவதி மாணவர்களி, தொண்டரணி, விளையாட்டணி, மகளிரணி அனைவருக்கும் என் மனமார்ந்த திராவிட முன்னேற்ற கழக வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சார்பாகவும் இந்த தொகுதியுடைய பொறுப்பாளர் அண்ணன் டாக்டர் கம்பன் அண்ணன் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துவதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.